சார் அதிமுக என்ன திட்டம் சார் வச்சிருக்காங்க இந்த 2026 எலெக்ஷனுக்காக? திமுக ஆட்சியை விட்டு இறக்கணும், அதிமுக ஆட்சியில ஏற்றணும், தனிப்பட்ட ஆட்சி நடத்தணும், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கணும். இதுதான் அதிமுகவினுடைய திட்டம். வேற என்ன உங்களுக்கு இருக்க போகுது? இல்லை, வேற என்ன இருக்க போகுது? இந்த திட்டம் அதை தவிர உங்களுக்கு ஏதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னா அவங்க அதில் சொல்லிட்டு போறாங்க. என்னென்ன செய்ய போறவங்க சார்? ஆனாலும் கட்சியில இருந்து சீனியர்கள் ஓரம் கட்டப்பட்டது, வெளியேறியது, இதெல்லாம் அதிமுகவுக்கு பலவீனமா போய் முடியாதா சார்? தம்பி எங்க படிச்சீங்க? தெரியாம கேட்குறேன். இல்லை சார், சென்னையில் தான் சார். சென்னையில் தானே படிச்சீங்க? நம்ம படிக்கும்போது பழையன கழுதலும் புதியன புகுதலும் படிச்சுக்கோமா, அது அரசியலுக்கும் பொருந்தும். ஓகே, பொருந்தும். போகி கொளுத்துறோம்ல வீட்டில், பொங்கலுக்கு முதல்ல போகி கொளுத்துறோம்ல, பழசுல தானே கொளுத்துறோம், அப்புறம் தானே புதுசு வரும். நீங்க புதுசு பழசு எல்லாம் கலந்து தான் அரசியல். அரசியல் கட்சிங்கிறது எல்லாரும் கலந்தது தான். உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு கருணாநிதி பிடிக்காது, ஸ்டாலின் பிடிக்காதுங்கிறதுலாம் வேற விஷயம். அந்த கட்சியில் நான் சேர்ந்துட்டேன்னா யார் தலைமையோ அதை ஏற்றுக்கிட்டு நான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் ஒரு தலைமையை ஏற்றுக்கிற வரைக்கும் 100 டைம்ஸ் திங்க் பண்ணலாம். ஓகே, ஏற்றுக்கிட்ட பிறகு நீ ஒரு தடவை திங்க் பண்ணாலும் நீ வீணா போயிடும். அதுதான் சீனியர்னு சொல்லுங்க, ஜூனியர்னு சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு நீங்கள்லாம் சேர்ந்து தானே எடப்பாடியாரை முன்னிறுத்துனீங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு வேத்து வெடியுது பாருங்க. நீங்கள் வர்ற 26 எலெக்ஷனில் எல்லா கூட்டணி இல்லாமல் நிற்கிறேன்னு ஸ்டாலினை சொல்லுங்க. எடப்பாடியார் நிற்கிறதுக்கு துணிவு இருக்கு, நின்று காமிச்சிருக்காரு. ஆகையால் தான் வேணான்னு சொன்ன எடப்பாடியாரை அமித்ஷாவை விட்டு தேடி திரும்ப அலையன்ஸுக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா அவருடைய கேலிபர். ஓகே, அதுதான் அவரை நிற்க வைக்குது. பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் ஒரே வாய்ஸ்ல பேசுறாங்களே, உங்களை யார் இயக்குறாங்கன்னு கேட்குறேன். பிரிஞ்சு போனவங்க முதல்ல யாருன்னு ஒரு தயவு பண்ணி சொல்லுங்க எனக்கு. அதாவது அவங்க சசிகலா அவர்களை சொல்ல முடியாது, அமைதியா இருக்காங்க. இல்ல ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் செங்கோட்டையன் தினகரன் 3 பேரையும் சசிகலாவும் ஸ்டாலினும் கூட்டா இயக்குறாங்க. சசிகலாவும் ஸ்டாலினும் கூட்டா இயக்குறாங்க.